அவர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தை நாடுகிறார். அந்த இங்கிலாந்து பாராளுமன்றம் அதிர்கிறது, நாடுகளை வெளிவருகிறது, அங்குள்ள கோர்ட்டிலே வழக்கம் நடக்கிறது. இதை சரி செய்யும் வகையிலே ஒரு பள்ளியை கட்ட சொல்கிறார்கள். அந்த பள்ளியை கட்டுவதற்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவுகிறது. இந்த பெரும்பாலும் கூட்டம் நடைபெற்ற 4 மாதங்கள் கழித்துதான் 1920 ஆகஸ்ட் 20 சொல்ல போனால் இந்த மாதிரி கரெக்டான டைத்துல கூட்டத்தை போடுறோம். இந்த கல்லர் பள்ளி என்ற ஒரு பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கான இடம் நம்மிடம் வழங்கப்பட்டது, நம்மிடம் வாங்கப்பட்டது. அதற்கான விலை ஒவ்வொரு ₹1 வாங்கப்பட்டது. அந்த காலத்துல ₹1 அப்படிங்கிறது ஒரு சவரன் 20 ரூபாய் இருந்துச்சு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய். இதெல்லாம் வாங்கிதான் இந்த பள்ளியை கட்டுறான். கட்டிட்டு இந்த கலெக்டர் என்ன பண்றான், பிரிட்டிஷாருக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். கல்லர் சீர்திருத்த பள்ளி என்ற சிறைச்சாலை கட்டி முடிக்கப்பட்டிருந்தான். சிறைச்சாலை கட்டி முடிக்கப்பட்டு இந்த கல்வி இதுல இந்த பள்ளியை பொறுத்தவரை குழந்தைகள் 12 வயதுக்குள்ள குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலும் 12 வயதுக்கு மேலுள்ளவர்கள் சிறைச்சாலையிலும் இருக்க வேண்டும். எதுக்கு தெரியுமா? இவன் அப்பா கூட இருந்தானா வித்தையை கட்டுவான். இந்த கல்லருடைய வீரம், மரபு, கலாச்சாரங்கள், தைரியங்கள் எல்லாமே கலந்துரும். அதை கட்டுக்க கூடாதுங்கிறதுக்காக கொண்டு போட்டுருவோம். அப்ப 1900 குலக்கல்வி தான் இருந்துச்சு. யாருக்கும் அதிகார கல்வி கிடையாது. ஆனா அந்த நேரத்திலையும் பிரிட்டிஷ்காரன் இந்த கல்லர் மக்களை ஒடுக்கணும் அப்படிங்கிற இளைஞர்களை இங்க வரக்கூடிய சமுதாயம் நம்ம எதுக்க கூடாதுங்கிறதுக்காக குழந்தைகள் வரை சிறையில வச்சாங்க. அப்படி சிறையில வச்ச அந்த பள்ளி தான் கல்லர் பள்ளி. இந்த பள்ளி அவன் தெரிஞ்சுக்கணும். இந்த பள்ளி யாருக்கு இங்கே இயங்கியது என்று கேட்டால் போலீஸ் சூப்பரண்டிகள் இருக்குது. போலீஸ் சூப்பரண்டிகள் என்ன ஜெயிலு தான் இருக்கும். இந்த பள்ளி எங்கிச்சப்ப அதன் பிறகுதான் தனி வாரி அமைக்கிறாங்க. அப்புறம் தனியா மறுபடியும் மாவட்டத்தை எங்களை கொண்டு வராங்க. இதெல்லாம் இப்ப நடப்பு நடந்த 2000 பிறகு 90 பிறகு நடந்ததெல்லாம் இன்னைக்கு சீர்திருத்த பள்ளி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சமூக நீதி ஆக்கிட்டாங்க. இப்படி எங்களுக்கு உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டு எங்களுடைய நிலத்தை கொடுத்து எங்களுடைய காசை வரியாக கொடுத்து கல்லர் பள்ளி ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அது மூலம் நடக்கப்பட்ட பள்ளி 300 பள்ளிகள் துவங்கப்பட்டன. ஆனா இன்னும் இருக்கிறது 201 தான் இருக்கு. 58 விடுதிகள். இந்த விடுதிகளை கொடுக்கப்பட்ட இடம், வசூலிக்கப்பட்ட காசு எல்லாமே எங்களோடது. இதை பெயர் மாற்றக்கூடிய அதிகாரம் எந்த வகையில் அரசுக்கு இல்லை. அதை மாற்றியது மிகப்பெரிய தவறு. தம்பி சொன்னாப்ல ஷாம் சுந்தர் குற்றப்பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பரம்பரை அவர் பார்வைக்கு குற்றப்பரம்பரை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த புத்தாக்கி அடிக்கிறது இதெல்லாம் அவன் சொந்தக்காரன் அது வம்சாவில் வரையப்பட்டது. ஆனா புறநானூற்றுல என் தாய் சொல்லியா ஈர மரத்தி, அதாவது 200 ஆண்டுகள் சங்க இலக்கியத்துல இன்று புறந்தல்லுதான் என் தலை கடன், சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடன், நன்னடை நல்கள் வேந்தற்கு கடன், வேல்வடித்து கொடுத்தால் கொள்ளற்கு கடன், ஒளிரும் வாழின்றி குறிக்கி கழிவு இருந்து ஏற்றால் காலைக்கு கடனுங்கிறான். இன்று தள்ளிடுவான். நல்ல பையனா அப்பா வளர்த்துவாரு, நல்ல ஒழுக்கப்பட ஆசிரியர் வளர்த்துவாரு. கொல்லன் உனக்கு வேலு மடித்து கொடுத்துருவான். உனது வாழை முறுக்கி ஏழாமில் வரும் எதிரியா ஒரே சாப்பா ஏனோட சாட்சி முடிக்கிறான். எங்களுக்கு நெட்டாதான் தெரியும், அதான் சொல்லி கொடுத்தாங்க. இதனால எங்க குற்றப்பரம்பரை போட்டான். டெல்லியில ரொம்ப அடிச்சு தாக்கலாம், யாரையோட கீழே வந்தான். அதனாலதான் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் கடுமையாக்கப்பட்டது. இந்த சட்டம் என்னங்கிற போல புரிக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த பணிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பேர் சொன்னாங்க இதை தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு சொன்னோம்ல தனிச்சட்டம் நாங்க இயக்குவோம், இந்த திருமணத்தை கலப்பத்தினோடு நீ தனிச்சட்டம் இயக்கிவாரு. நீ இயக்கக்கூடிய சட்டம் SC/ST மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கலாம். ஆனால் மீதமுள்ள அனைத்து சமுதாய BC, MBC, OBC, OC மக்களை பாதிக்கின்ற சட்டம் எத்தனை சட்டம் வேணாலும் போடு, நாங்க பயப்பட மாட்டோம். திருக்குறள் இருக்காம 2 வருதான். இனத்துக்குள் நடந்தால் யாவரும் நலம், இனமீறி நடந்தால் இருவரும் பிணம், வேகம் கெடுத்தால் மழை, கல்லணை வைத்தால் கொலை. அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்ப நன்றி பாதுகாப்பு வாழ்க, கல்லர் சங்கம் வாழ்க, கையெழுத்த போராட்ட வாழ்க.